வணக்கம். என் நேம் ஹரிஷா. கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். குரூப் 2A மெயின்ஸ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸாமினேஷனில் 165.75 மார்க்ஸோட ஓவரால் ரேங்க் 324 செக்யூர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ப்ரிலிம்ஸில் சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். தென் மெயின்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னால. சார் வந்து மெயின்ஸ்க்காக தனி டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் டெய்லி 1 கொஷின் சார் போஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் நான் ஆன்சர் எழுதினேன். எல்லா கொஷின்ஸ்க்கும் சார் வந்து பர்சனலாக கைட் பண்ணாங்க. எப்படி எழுதலாம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும், எப்படி கண்டென்ட் கிறிஸ்பாக கொடுக்கணும், டயக்ராம் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே சார் கொடுத்தாரு. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது இல்லாமல் பேப்பர் ஆஃப் த டேவும் சார் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா வீக்லி 150 or 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ தட் ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கும் கிடச்சிச்சு, டைம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. தென் சிலபஸ் வைஸ் மெயின்ஸ்க்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுவும் நீட்டாக கிறிஸ்பாக இருக்கவும் குயிக்காக ரிவிஷன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் வந்து எக்ஸாம்க்கு லாஸ்ட் மந்தில் 100 கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. அதில் நிறைய கொஷின்ஸ் மெயின் எக்ஸாமில் ரிப்ளிகேட் ஆகிருந்துச்சு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்.